இந்த இரப்பர் பேண்டை நன்றாக கவனித்து பாருங்கள். இதை முழுமையாக இழுத்தால் ஒரு நீளம் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு பெட்டிக்குள் அடைக்கப்படும்போது அதன் நீளம் சுருங்கி விடுகிறது, இல்லையா? தமிழ் எழுத்தான ஐ என்பதும் மிகச் சரியாக இந்த இரப்பர் பேண்டு போலதான். இது எப்போதும் ஒரே அளவில் ஒலிப்பதில்லை. இது ஏன், எப்படி மாறுகிறது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்வோம். தமிழில் ஒலியை அளக்க மாத்திரை என்ற அலகை பயன்படுத்துகிறோம். ஒரு முறை கண் இமைக்கும் நேரமோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கும் நேரமோதான் ஒரு மாத்திரை. ஐ என்பது ஒரு நெடில் எழுத்து. அதாவது இது தனித்து இருக்கும்போது 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். ஐ என்று சொல்லி பாருங்கள். ஒரு 2 வினாடி இழுப்பது போன்ற உணர்வு வருகிறதல்லவா? ஆனால் இந்த ஐ என்ற எழுத்து ஒரு சொல்லின் உள்ளே வரும்போது தன் சுயரூபத்தை மாற்றிக்கொள்கிறது. இங்கேதான் ஐகார குறுக்கம் என்ற சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது. குறுக்கம் என்றால் சுருங்குதல் என்று பொருள். இந்த மாற்றத்தை ஒரு டைம்லைன் மூலம் பார்க்கலாம். ஒரு சொல்லின் முதலில் ஐ வரும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். உதாரணத்திற்கு ஐப்பசி அல்லது வைகாசி என்ற சொற்களை எடுத்துக்கொள்வோம். இங்கே ஐ அல்லது வை என்று சொல்லும்போது அது தனித்து இருக்கும்போது ஒலித்தது போல முழுமையாக 2 மாத்திரை நீடிப்பதில்லை. அதே சமயம் ரொம்பவும் குறைந்து விடாது. இங்கே அது 1.5, 1.5 மாத்திரை அளவிலேயே ஒலிக்கிறது. இதன் நீளம் சற்றே குறைந்திருப்பதை இங்கே இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இதுவே ஒரு சொல்லின் இடையிலோ அல்லது இறுதியிலோ வந்தால் என்னவாகும்? இப்போது சமையல் என்ற சொல்லை கவனிப்போம். இதில் இடையில் வரும் மை யும் கூட்டல் ஐ ஒலியை பாருங்கள். அதேபோல் கடலை என்ற சொல்லில் இறுதியில் வரும் லை இல் கூட்டல் ஐ ஒலியை பாருங்கள். இங்கே இந்த ஐ காரம் மிக வேகமாக ஒலித்து முடிந்து விடுகிறது. இங்கே அதன் அளவு வெறும் 1 மாத்திரை மட்டும்தான். கவனித்து பாருங்கள். ஐ என்ற அதே எழுத்துதான். ஆனால் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் கால அளவு மாறுகிறது. ஏதோ ஒரு பயணி உதாரணம் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு பேருந்தில் நீங்கள் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தால் நீங்கள் சௌகரியமாக இடத்தை பிடித்துக்கொண்டு அமரலாம். ஆனால் பக்கத்தில் மற்ற பயணிகள் வரும்போது நீங்கள் உங்கள் இடத்தை சற்றே சுருக்கிக் கொள்ள வேண்டி இருக்கும். அதுபோலதான் ஐ என்ற ஒலி பிற எழுத்துக்களுடன் சேரும்போது பேசும் வேகத்திற்காக தன்னை சுருக்கிக் கொள்கிறது. சுருக்கமாக சொன்னால் இதுதான் ஐகார குறுக்கம் விதி. ஐ தனித்து இருக்கும்போது 2 மாத்திரை, சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது வெறும் 1 மாத்திரை. இனி நீங்கள் எந்த சொல்லை வாசிக்கும் போதும் அதில் இருக்கும் ஐ ஒலியை ஒரு ஸ்டாப் வாட்ச் வைத்து கவனித்து பாருங்கள். மொழி என்பது வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது ஒரு நுட்பமான கணிதமும் கூட என்பது உங்களுக்கே புரியும். தமிழ் இலக்கணம் என்பது கடினமான விதிமுறைகள் அல்ல. அது ஒலிகளை சீரமைக்கும் ஒரு அழகான கலை. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான இலக்கண பகுதியில் சந்திப்போம்.